போதைப்பொருள் வழக்கில் தேடப்படும் ஜாஃபர் சாதிக்குடன் தான் இருக்கும் புகைப்படம் குறித்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் விளக்கம் அளித்துள்ளார். ஃபைலிங் இருக்கும், எல்லாக்கு எத்தனை கேஸ் இருக்கு, எந்த காலத்தில் இருக்க இருக்கும். ஒரு ஃபைலிங் படி தான் நம்ம அத்தனை பேர் கணக்கு போட்டிருக்கோம், 40,000 மேலே கணக்கு போட்டிருக்கோம். ஸோ ஒரு கேஸ் வச்சுட்டு நீங்கள் அதை சொல்ல முடியாது. முதல்ல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, என்சிபி பொறுத்தபடியே அவங்களுக்கு நமக்கு இதுவரை ஒரு கேள்வி ஒரு எழுது மூலியமா நம்ம ஒரு ரிட்டர்ன்ல நமக்கு எந்த டீட்டெயில்ஸ் கேட்கல அதுவரை என்சிபி மூலியமா. ஆனால் எந்த ஏஜென்சி நம்மகிட்ட எந்த டீட்டெயில்ஸ் கேட்டானா நம்ம உறுதியை அவங்களுக்கு ஹெல்ப் கொடுப்போம், ப்ளஸ் அதை கொடுப்போம். ஆனால் அவங்க இதுவரை ஒன்றும் கேட்கவில்லை. நம்ம டெய்லி யூனிட் பண்ணுறாங்க, அவங்க போட்டு அவங்க ஏதாவது வெளியே கொண்டு வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும் ஏதாவது உண்மையாக போய். மீதி எல்லாம் கெஸ் ஒர்க் தான். பட் நீங்கள் கேட்டனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தேவையில்லையானால் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலையா, அதனால் கேட்டனால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது நம்ம ஒரு சிசிடிவிஸ் இனாகரேஷன் பண்ணுறோம். சிசிடிவிஸ் பொதுவான நம்ம பப்ளிக் கோஆப்ரேஷனில் எதுக்கான பப்ளிக் போலீஸ் பார்ட்னர்ஷிப்பில் நிறைய இனாகரேட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷனில் 15 ஸ்பான்சர் இருந்திருக்காங்க. 15 ஸ்பான்சரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்திருக்காங்க. அவர் ஒரு ஸ்பான்சரை வந்திருக்காரு, வந்துட்டு 10 சிசிடிவி ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அவர் அந்த ஏரியா ஆள்னால்னா. ஆனால் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ ஏதாவது வெளியே தகவல் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிசிடிவி 10 எடுத்துட்டு திரும்பி கொடுத்துட்டோம். அந்த நம்ம ரிப்ளேஸ் பண்ணி நம்ம சிசிடிவி போட்டுருக்கோம். ஜாஃபர் சாதிக் மீது உள்ள வழக்குகள் குறித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அளித்த விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். கிட்டத்தட்ட 26 கேஸ் அவங்க இது சம்பந்தமாக சொல்கிறாங்க. பட் இதில் ஒன்றுமே லிங்கேஜ் இல்லை. 2 கேஸ் மட்டும் இருந்தது. ஏற்கனவே அந்த முதல் கேஸ் நம்ம டிஜி சார் சொன்ன மாதிரி எந்த 2013 அந்த வழக்கு விச் எண்டட் இன் அக்விட்டல். அதுக்கப்புறம் ஐ திங்க் இன்னொரு கேஸு 26/29/16 அந்த மயிலப்பூரில் அந்த 2 கேஸ் மட்டும் இந்த பேர் 3 கேஸ் இல்லையா? ஆமாம், ஒரு முதல் சொன்ன எம்கேபி நகர் 1635/2013, இன்னொரு ஆர்கே நகர் 29/16. அவ்வளோதான், அந்த 2 கேஸ் மட்டும் தான். டிபிஎன் நிறுவனத்தை நீக்க மத்திய அரசிற்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியிருப்பதாக தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். 2 மாசத்தில் ஒரு 26 மேலே இந்த மாதிரி இன்சிடென்சஸ் நடந்திருக்கு மெயில் மூலியமா பொதுவான. அதில் 26ல் 19 பக்கமாக ஒரு proton.me அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணிட்டு மெயில் அனுப்பிட்டு இருக்காங்க. லாங்குவேஜில் பார்க்கும்போது தெரியுது ஒரே ஆள் தான் மாதிரி தெரியுது, இல்லைன்னா அவங்க சம்மந்தப்பட்ட ஆள் தெரியுது. ப்ரோட்டான் பொறுத்தபடியே அந்த ஃபாரின் பேஸ்டு ஒரு இமெயில் சர்வீஸ். நம்ம உடனே அந்த இன்வெஸ்டிகேஷன் படி டீட்டெயில்ஸ் கேட்டோம், அவங்க தரல டீட்டெயில்ஸ், அவங்க கொடுக்கல நமக்கு. அப்புறம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மைத்தி அவங்களுக்கு மூவ் பண்ணிட்டு இது proton.me அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்கலையான்னா நம்ம பொறுத்தபடியே இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் சர்வீஸ் இந்தியாவில் பேன் பண்ணோம். அதை ரிக்வெஸ்ட் கொடுத்தோம். அதுக்கு ஏத்தாப்பே புரோட்டானுக்கு அவங்க கேட்டாங்க. இப்போ இன்னைக்கு தேதி இல்லை, கடந்த ஒரு 3-4 நாள்லேருந்து புரோட்டான் இப்போ டீட்டெயில்ஸ் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.